ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ச்சியாக மாற்றம் வளர்ச்சி அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் அது சம்மந்தமாக படிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, ரைட். மாற்றத்தை பற்றிய கண்ணோட்டம். மாற வேண்டிய நேரத்திற்கு பிறகு மாறுவது ஒரு இழப்பிற்கு வழிவகுக்கும். ஸோ மாற வேண்டிய நேரத்தில் மாறலன்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாஸ் நமக்காக காத்துட்ருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சுத்தமாக மாற மறுப்பது ஆற்றலுக்கே வீழ்ச்சி ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் பாதி ஆற்றல் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம மாற மறுத்து. அடுத்தது வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முன்னேறுவதை நாம் வளர்ச்சி என்று கூறுகிறோம். ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப். பொதுவாக ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th-லேருந்து 5th அப்படி அவங்க படித்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் கடந்து போவது தான் வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். இந்த வளர்ச்சியில் நிறைய அடிப்படை விதிகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம ஒவ்வொரு விதியை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் அல்லது எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம படிப்போம். வளர்ச்சி ஒருபோதும் தானாக நிகழ்வதில்லை. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னா நான் தான் போய் எங்கே தண்ணி இருக்கோ அந்த குடத்தில் தண்ணி எடுத்து குடிக்கணும். தண்ணியாகவே என்னுடைய டேபிளுக்கு வராது. அதுபோல் வளர்ச்சி என்பது ஒருபோதும் தானாக வராது, தானாக நிகழ்வதில்லை. இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறோம், தற்செயலான வளர்ச்சி, ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தற்செயலான வளர்ச்சி அப்படின்னா ஒரு விஷயத்தை நாளைக்கு துவங்கலாம் அப்படின்னு நம்ம திட்டமிடுறது. ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சி என்பது இன்றே துவங்குவதில் மிக தீவிரமாக இருத்தல். ரெண்டாவது, தற்செயலான வளர்ச்சி என்பது வளர்ச்சி வருவதற்காக காத்திருத்தல், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெறுவதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுது. வளரணும் அப்படின்னா நான் ஏதாவது செஞ்சால் தான் வளர முடியும், நான் ஏதாவது கற்றுக்கிட்டா தான் வளர முடியும் அப்படின்னு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த பக்கம் தற்செயலான வளர்ச்சியில் தவறுகளிலிருந்து மட்டும் கற்றுக்கொள்ளுதல். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தவறு ஏற்படுவதற்கு முன்பாகவே அடுத்தவருடைய வாழ்க்கையிலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் நமக்கு முன்பாக நடந்த சம்பவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுதல். எவ்வளோ அற்புதமான விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லக் அடிக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும், அதையே சார்ந்திருத்தல். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா திட்டமிட்டு உழைத்தால் வளர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம கடின உழைப்பை உழைத்தால் முன்னேற நம்மளால் முடியும். சரி, ஸோ தற்செயலான வளர்ச்சி விரைவிலேயே அந்த விடாமுயற்சி நம்ம கைவிட்டுருவோம் தற்செயலான வளர்ச்சியில். ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சியில் விடாமுயற்சி என்பது நீண்ட காலமாக தக்க வைத்து கொள்ளும் ஒரு பண்பு. ஸோ அப்போ எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம வந்து விடாமுயற்சி எப்போவுமே இருக்கணும். சில குணங்கள், சில திட்டமிட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளில் அதெல்லாம் நம்மளால் அது நமக்குள்ளே வந்துடாது. உதாரணமாக அன்பு, அர்ப்பணம், இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. நம்ம தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அடுத்து இந்த பக்கம் தற்செயலான வளர்ச்சியில் சவடலாக பேசுதல், அதாவது ரொம்ப பெருமையாக தற்பிதமாக என்னால் அதை செய்ய முடியும், இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சி என்பது எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தல், அதுதான் திட்டமிட்ட வளர்ச்சி. இந்த பக்கம் தற்செயலான வளர்ச்சி பாதுகாப்பாக இருக்க, எப்போவுமே செக்யூராகவே இருந்துக்கிறது, வெளியவே போகிறது இல்லை. ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சியில் துணிச்சலாக இறங்கி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு துணிச்சலாக இருக்கிறது. அப்போது திட்டமிட்ட வளர்ச்சியில் நம்ம இருக்கோமா, இல்லை அதுவாக நடக்கட்டும்பா, அதுவாக எல்லாம் பண்ணட்டும்பா அப்படின்னு இருக்கோமா? ஸோ அதுவாக நடக்கட்டும்னு இருந்தால் வாழ்க்கையில் நம்மளால் நிறைய சாதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டால் நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும். தற்செயலான வளர்ச்சியில் கடைசியாக பட்டப்படிப்பு பிறகும் கற்பதை நிறுத்துதல். நான் படிச்சிட்டேன், எம்காம் படிச்சிட்டேன், பிகாம் படிச்சிட்டேன், இதை படிச்சிட்டேன், அதை படிச்சிட்டேன் அப்படின்னு நிறுத்திக்கிறது. ஆனால் திட்டமிட்ட வளர்ச்சி என்பது ஒரு நாளும் வளர்ச்சி நிறுத்தாமல் இருத்தல், தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருத்தல். ஸோ அப்படி ஒரு நிலைக்கு நம்ம
வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஆண்டவர் நமக்கு நாம் திட்டமிட்ட வளர்ச்சியை கைகூடி வரும் பண்ணும்படியாக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அதுவாக வரட்டும் அப்படின்னு இல்லாமல் திட்டமிட்டு ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், மறுமலர்ச்சி அடையும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.